ட்ரம்பட் சவுண்ட் குளோபல் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் நம்பிக்கையின் நேரம். சுவிசேஷகர் கிறிஸ்டோபர் ராபின் ஜான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த நாட்களாக தேவன் உண்மை உள்ளவர் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் காட். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்கிலே உண்மை உள்ள தேவன் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆபகுக் 2:3 நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 4 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கமான சூழ்நிலையில் வந்தாலும், சத்துருக்கள் பெருகி இருந்தாலும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவது அது நிச்சயம் என்பதை நாம் பார்த்தோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மளை சூழ்ந்து அநேக சத்துருக்கள் இருக்கலாம், அநேக தடைகள் போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பெற்ற நீங்கள் நிச்சயம் கர்த்தரால் உயர்த்தப்படுவது உறுதி என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை தான் நாம் கடந்த வாரங்களாக நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட அதனை தொடர்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவது எப்பொழுது நிறைவேறும் அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமொழிகளில் அநேகருக்கு தெரிந்த வசனம், நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்லுகிறது? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதற்கு மேலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ பாவிகள் மேல் பொறாமை கொள்ள, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. கடந்த வாரத்தில் அதை தான் பார்த்தோம். சத்துருக்கள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. அவன் நல்லா செழிப்பாக இருக்கிறான், கொழுத்து இருக்கிறான். துன்மார்க்கமாக வாழ்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே. நான் தேவனுக்கு பயந்து, மனுஷருக்கு பயந்து, பெற்றோர்களுக்கு பயந்து, குடும்பத்திற்கு பயந்து நான் உண்மையாக இருந்தோம். என் வாழ்க்கை இப்படி இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், ஒழுங்கின்மையாக நடக்கிறவர்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்களே, என்னை விட நல்லா இருக்கிறாங்களே. என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகளை குறித்து நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க. கடந்த முறை பார்த்தோம், யோபு, சங்கீதக்காரன், எல்லாம் எரேமியா எல்லாம் அது தான் சொல்கிறான். சத்துருக்கள் பெருகி இருக்கிறது என்ன? அவங்களுடைய காரியம் வாய்க்கிறது என்ன? அவங்க எது செய்தாலும் அவங்களுடைய காரியம் வாய்க்கிறது. அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்தை வைக்கிறான், செழிப்பு இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே. அதான் இங்கே வார்த்தை சொல்லுது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? மற்றவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குரியதை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம், அது உறுதிங்க. வாக்கை கொடுக்கிற தேவன், தமது வாக்கில் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா நிறைவேற்றுவது அவருடைய பொறுப்புங்க. நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவருடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் போதும். அதற்கப்புறம் தான் சொல்லப்பட்டு, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அடுத்த வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஸோ அதோடைய கண்டினியூட்டியை நீங்கள் பார்க்க விடக்கூடாது. அநேகர் இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுவாங்க, நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உண்மைதாங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஒரு கடமை இருக்குது? நமக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், விசுவாசம் இருந்தால், அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று தான் வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? தேவன் எனக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு டைம் உண்டு, அவர் குறித்திருக்கிற ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாங்க, அநேகருடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக காத்துட்ருப்பேன். இந்த வார்த்தை நான் பெற்றுக்கொண்டேனே, என் வாழ்க்கை மாறும் நினைக்கிறேன். எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வரும்? எப்போ என் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ வரும்? எப்போ லைஃப்பில் ஒரு திருப்புமுனை வரும்?
என் லைஃப்பில் ஒரு மாற்றமே வராதா? என் வாழ்க்கை முழுதும் கண்ணீரம் தான் இருக்குமா? என் வாழ்க்கை முழுதும் கடனாக தான் இருக்குமா? என் வாழ்க்கையில் நான் கடைசி வரைக்கும் நான் தனிமையாகவே இருந்துருவேனா? என் லைஃப் இப்படி தான் இருந்துட போதா? என் படுக்கையை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? என் வாழ்க்கை முழுதும் இந்த வியாதியே என்னுடைய வாழ்க்கையாக இருந்துருமா? இதே ஒரு இடத்துலையே நான் இருந்துருவேனா? அநேகர் நினைப்பது உண்டுங்க. ரொம்ப நாளாக காத்திருக்கலாம். அந்த பெதஸ்தா குளத்தில் ஒருவன் காத்திருந்தானே, ஆனால் இயேசு அவனை தேடி வந்தார். நம்ம லைஃப்பில் கூட பல வருடங்களாக காத்துட்ருக்கலாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சோர்வு ஏற்படுங்க. அது மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். உண்மையாக இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில், இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா, அவ்வளோதானா என்று அநேகருக்கு ஒரு சோர்வு ஏற்படலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமாங்க, அந்த காத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஈஸியாக சொல்லலாம். அந்த வெயிட் பண்ணுறது ரொம்ப நம்முடைய பொறுமையை சோதிக்கிறதா இருக்கும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறுங்க. ஆண்டுடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமாங்க, நீங்கள் விரும்பினது நிச்சயம் வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது நிச்சயம் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. எரேமியாவில் ஒரு வசனம் இருக்குது, 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு முடிவை எதிர்பார்த்துருக்கீங்க. நம்ம நீதிமொழிகள் 23:18 பார்த்தோமே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அந்த முடிவு என்ன முடிவு? அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்கள் மட்டும் காத்துட்ருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, அது எவ்வளோ நாள் நான் காத்துட்ருக்கணும், அதற்காக எவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கணும், எவ்வளோ நாள் பொறுமையோடு இருக்கணும்னு ஆண்டவர் மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கும். அது தீமைக்கானவைகள் அல்லவா, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அந்த நினைவு யார் இடத்துல இருக்குதுங்க? கர்த்தர் இடத்துல இருக்கு. ஆண்டவர் நினச்சிட்டு தான் இருக்கிறாரு. உன்னை நான் மறக்கலை, நான் உன்னை மறக்கலை, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேனே அதை நான் மறக்கலை, நான் மறக்கவில்லை, அழைத்த நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்க தயாராக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, நமக்காக அவர் மைண்டில் பிளான் பண்ணியிருக்காரு. என் மகளுக்கு, என் மகனுக்கு இந்தந்த விஷயத்தை நான் இது செய்ய போகிறேன். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் ஆண்டவர் வச்சுருக்காருங்க. அதுக்கு முன்னால் அநேகர் நிறைய விஷயத்தில் ஈடுபடலாம், முயற்சி பண்ணலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தில் வச்சுருக்காருன்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது ரொம்ப மகிமையாக காணப்படும். எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் சில பர்த்டேக்கு முன்னாலே சொல்லிவிடுவாங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த கிஃப்ட் வேணும், சைக்கிள் வேணும், இல்லைன்னா இந்த டாய் வேணும், இல்லைன்னா இந்த புக்ஸ் வேணும், இல்லை இந்த எனக்கு கேம்ஸ் வேணும். ஒரு முறை சொல்லிவிடுவாங்க, ஆனால் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு முறை சொன்னாலும் ஞாபகம் இருக்கா அப்பா அம்மாட்ட கேட்பாங்க. அப்பா அம்மாவுக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு ஞாபகம் இருக்கும். டேய் நீ சொல்லிட்டல எனக்கு தெரியாண்டா அப்படிமா. அவங்க சர்ப்ரைஸாக பர்த்டேக்கு அவங்க அவ்வளோ நாளாக அவங்க சொல்லாமல் இருக்கலாம், கமிட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க. அதே போல் தாங்க ஆண்டவரும். ஆண்டவருக்கு நினைவு இருக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்களோ ஆண்டவரை நினைத்திருக்கார். எந்த முடிவுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அதையும் அவர் நினைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அதுதாங்க
நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகணும் என்ன அர்த்தம்னாங்க, அந்த முடிவு தானாக நடக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் தான் அதை செயல்படுத்தணும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களே, அது யார்கிட்ட இருக்குது? அது தானாக நடக்காது. ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. தேவனுடைய சமூகத்தில் இருந்து தான் அது வரணும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் கரத்தில் இருக்கிற உங்களுடைய பொக்கிஷத்தை, தேவன் கரத்தில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை அது ஒருவனாலும் பறிக்க முடியாது, ஒருவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கரத்தில் தான் இருக்கிறது. உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய ஒரு முடிவு, உங்களுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு growth எல்லாமே ஆண்டவர்கிட்ட தாங்க இருக்குது, கர்த்தரிடத்தில் இருக்கு. அதனால தான் சொல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமாங்க. அதனால தான் கர்த்தர் பேசுகிறாரு, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்க அது எனக்கு தெரியும், அது குறித்து எனக்கு நினைவு இருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ கவலைப்படாத, உனக்கு நான் கொடுப்பேன். ஐயோ இந்த முடிவு எப்படி ஆகிடும், அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுது? அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. எரேமியா 29:11 அது தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறது அது ஒரு சமாதானமாய் போய் முடியும். சமாதான ஒரு முடிவு தான் உங்களுக்கு வரும். எதிர்பாராத ஒரு ஷாக்கான நியூஸ் இல்லைங்க, ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் வரும். கர்த்தர்கிட்ட வரவங்க, அவர் உத்தரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது. சத்துருக்கள் அதில் எதுவுமே தடையை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அதனுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்துலேருந்து தாங்க வருது. கர்த்தர் நினைச்சார்னா அது ஒருவனாலையும் தடை செய்ய முடியாது. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 46:11 நாம் பார்ப்போம். உராய்ஞ்சிக்கிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, எந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்துருக்கிறாரோ, அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். அதனால தான் சொல்கிறாரு இங்கே, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். நான் தானே சொன்னேன் உனக்கு, நான் தானே சொன்னேன், நான் அதை நிறைவேற்றேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் வரைக்கும் தேவன் சும்மா இருப்பது கிடையாது. உங்களை குறித்ததான நினைவு அவர் இடத்துல இருக்குது. என் மகளுக்கு, என் மகனுக்கு, என் ஊழியக்காரனுக்கு இந்த வசனம் நிறைவேற வேண்டும், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வர வேண்டும் என்பதை கர்த்தர் நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் ரொம்ப கிளியராக இருக்கிறேன், நான் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் கிளியராக இருக்கேன்னு தேவன் சொல்கிறார். நான் மறந்துட்டேன்னு நினைக்காத மகளே, மகனே, உனக்குரிய ஆசீர்வாதம் என் கரத்தில் இருக்கிறது. ஏற்ற வேலையில் அதை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். உங்களுக்காக ஆண்டவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ, என்ன டிசைன் பண்ணியிருக்காரோ, அது கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறுங்க. ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் சொன்னார்னா சொன்னதான். ஒரு இடத்துல யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் அற்புதம் நம்ம பார்க்கலாம். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசுவும் அழைக்கப்பட்டார் என்று அங்கே பார்க்குறோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவானவர் முதலாம் அற்புதத்தை செய்ததை குறித்துதான ஒரு நிகழ்வு இங்கே காணப்படுகிறது. அங்கே திராட்சை ரசம் குறைவு ஏற்படுகிறது. அந்த காலத்தில் நமக்கு இப்போ எல்லாம் திருமணம் நடந்தால் நல்ல ஒரு பெரிய விருந்து இருக்குது, நல்ல பிரியாணி போடப்படுகிறது. அந்த காலத்துலேயும் அதே போல் திருமணம் என்றால் ஆடம்பரமான ஒரு நிகழ்வு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் திராட்சை ரசம் என்பது ரொம்ப முக்கியமாக அங்கே அனுசரிக்கப்பட்டது. திராட்சை ரசம் அங்கே முக்கியமாக பரிமாறப்படும். அப்போது இயேசு அழைக்கப்பட்ட அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவு ஏற்படுகிறது.
காலி ஆகுது. அங்கே எல்லாம் ஒரு சலசலப்பு ஏற்படுது. இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருக்கிறாங்க. எல்லாம் சலசலப்பு ஏற்படும் பொழுது இயேசுவின் தாயார் கேள்விப்படுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னும் பொழுது, இல்லைங்க இது மாதிரி திராட்சை ரசம் குறைவு ஏற்பட்டது, என்ன பண்ணுறது தெரியல, அவமானமாக போயிடுமோன்ட்டு திருமணத்தை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். இதுவரையிலும் இயேசுவானவர் அற்புதம் செய்தது கிடையாது, மரியாதை அவங்க பார்த்தது இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு விசுவாசம், நம்பிக்கை இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு தான் கர்த்தர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் தேவன் என்பதை இயேசுவின் உலக பிரகாரமான தாயாகிய மரியாள், பயாலஜிக்கல் மதர் என்ன சொல்கிறாங்க, வந்து இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அவங்க என்ன சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல, என் டைம் இன்னும் வரல. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சில இடத்துல அவருடைய மரணத்தை குறித்து ஒவ்வொரு முறையும் இன்டைரக்டாக பேசுவார். இங்கே கூட திராட்சை ரசம் சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து அங்கே நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், ஆணிகளால் கடவப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும், மனுக்குலத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் அதை இன்டைரக்டாக பேசிக்கொண்டே இருப்பார், மறைமுகமாக பேசுவார். அதுதான் இங்கேயும் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு பரிமாறார். அப்போ என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரமாக நினைவு கூறுங்கள். திராட்சை ரசத்தை குறித்து என்ன சொல்ற, என்னுடைய இரத்தமாக இதை நினைவு கூறி இது பருகுங்கள் என்று சொல்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து அதை தான் தன்னுடைய தாயாகிய மரியாதை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு. அதையும் மரியாள் பொருட்படுத்தாமல் என்ன சொல்கிறாங்க, சீடர்களை பார்த்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது இயேசு கிறிஸ்து வேறொரு விஷயத்தை குறித்து பேசுகிறார். சீடர்களை பார்த்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அடுத்த வசனம் படிக்கிறான். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். ஆமென். அதற்கு பிறகு நடந்த அற்புதம் வேதத்தை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும். தண்ணீரை கொண்டு போகிறாங்க, திராட்சை ரசமாக மாறுது. இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது அற்புதத்தை அங்கு நிகழ்த்தினார் என்று யோவான் 2 நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் செய்த முதலாவது ஒரு அற்புதம், காண ஒரு திருமணம். அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது. அங்கே என்ன சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் ஆண்டவர் வச்சுருக்காருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இங்கே என் வேலை வரவில்லை என்று சொல்லி, ஆனால் அங்கே உலக பிரகாரமான ஆசீர்வாதம், மனுஷனுக்கு தேவையான ஆசீர்வாதம், அந்த குறைவு போய் அந்த ஆசீர்வாதம் வரணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தமது அற்புதத்தை அங்கே நிகழ்த்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கலாம், யோவான் 2:10 ஒரு வசனம் படிக்கிறவங்களுக்கு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா இப்படி எப்படி தண்ணீர் ரசமாக மாறினது, திராட்சை ரசமாக மாறினது? இங்கே பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது திராட்சை ரசம் எப்படி வந்தது, எப்படி இவ்வளோ சுவையாக இருக்குதுன்றது அவனுக்கு தெரியாது. அப்புறம் தான் அவன் மணவாளன்கிட்ட போய் கேட்குறார், என்னப்பா, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, நல்ல ரசத்தை இன்னும் வைத்திருந்தீரே, இதுவரைக்கும் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இதுவரைக்கும்னா என்ன அர்த்தங்க, இவ்வளோ நேரம் நீ வச்சுட்டு இருந்தீங்களா? அது தான் ஆண்டவர்கிட்ட இதுவரையிலும்
உங்களுக்கு அது எக்ஸ்பைரியே ஆகாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் காலாவதியே ஆகாது. அநேகர் இப்படி பேசலாம், நான் விரும்புகிற நேரத்தில் நான் எப்போ ஆசைப்படுறேனோ அப்போல்லாம் எனக்கு வேணும், எனக்கு காலம் கடந்து இது எனக்கு என்ன பிரயோஜனம்னு அநேகர் நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் தெரியும், எந்த காலத்தில் கொடுத்தாலும் அந்த பிளெஸ்ஸிங்க்கான மகிமை உங்களை சேரும். அதனுடைய ஆசீர்வாதம் பழுதடையாது, சுவை குறையாது, அதனுடைய பவர் குறையாதுங்க. ஆண்டவர்கிட்டேருந்து வரும்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும். அவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது ஒரு மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது அது மகிமையாய் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை முற்றிலுமாக மாறும். அது வரையிலும் கர்த்தர் கொடுக்கும் வரையில் நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 9:11 இப்படியா சொல்லுகிறது, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுவதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் சில ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கோ சில லைஃப்பில் முன்னேறுவதற்கு அநேக பிரயாசப்படலாம், முயற்சி பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பத்தாதுன்னு வேதம் சொல்லுகிறது. என்னவா? பிரசங்க 9:11 இடையில படிக்கிறேன், ஓடுகிறவர்களின் வேகமும், ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் புத்திமான்களின் புத்தியும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளோ பிரயாசப்படலாம். நம்ம அவங்கக்கிட்ட சிபாரிசு கேட்கலாம், நான் இதை பண்ணுறேன், இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எப்படியா நான் வாழ்க்கையில் முன்னேறிடலாம், எப்படியாவது போகலான்னு நினைக்கலாம். நான் இதில் நான் வின் பண்ணிடணும், இந்த ஸ்போர்ட்ஸில் நான் இதுக்காக நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் இவ்வளோ வருஷமாக நான் தோத்துட்டே வரேனே, ஏன் தோக்குறேன், ஏன் தோற்று போகிறேன், என் லைஃபை தோல்வியாக இருக்க, தோற்று போகிறேனே நினைக்கலாம். ஒருவேளை நான் எடுக்கிற முயற்சி சரியில்லையா, அது பத்தாதான் நினைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எவ்வளோ பிரயாசம் பண்ணலாம், நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் என்னுடைய டைம், என்னுடைய கிரேஸ். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சமயமும் தேவ செயலும் நேரிட வேணும். ஆமாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க. சாராளுடைய வாழ்க்கையில் தேவன் குறித்திருந்த நாளிலே சாராள் என்ன பண்ணாங்களாம், கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்தால் பார்க்கும். ஆன் ஹிஸ் அப்பாயிண்டட் டைம் என்று பார்க்கும். தேவன் குறித்திருந்த நாளிலே அது நிறைவேறும். எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் என்ன வேணுமா, தேவ சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவருடைய டைம், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அதுக்கான ஒரு நேரத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால தான் வேதத்தில் நம்ம பார்த்தோம், அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துரிதப்படுறோம், பிரயாசப்படுறோம், அநேக காரியத்திற்காக முயற்சி எடுக்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் நமக்கு பொறுமை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி, காத்திருப்பாயா, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயம் வரும். ஆமீன் சொல்லுவோமா? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது என்றென்றைக்கும் மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் இங்கே என்ன பார்க்குறோம், ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும்
போதும். அது தயவு அடைகிறதுக்கு பாருங்கள், எத்தனையோ பேர் மனுஷங்கனால் தயவு கிடைக்கணும். நிறைய பேர் நம்ம பேசுவாங்க, ஐயோ அவங்ககிட்ட போய் அவன் என்ன பண்ணுறான், காக்கா பிடிக்கிறான், பூஜை தூக்குறான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படியாவது லைஃப்பில் முன்னேறிடணுன்ட்டு. எவ்வளோ பிரயாசப்படலாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. என்னடா அவன்லாம் உயர்றான், அவன்லாம் போயிடுறான், நான் உண்மையாக இருக்கேன், என் லைஃப்பில் உயர்வே இல்லையே. இல்லைங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. தேவனுடைய நேரம் ஒன்று இருக்கிறது, அவருடைய செயல் இருக்குது, ஆண்டவருடைய இன்வால்மெண்ட். உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் இன்வால்வ் ஆகணும். இயேசுவானவர் கானா ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நீங்கள் இயேசு உங்கள் லைஃப்பில் அழைக்கிறீங்களா? அவருடைய சமயத்திற்காக, அவருடைய இன்வால்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டுங்க. ஆமாங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அதற்காக காத்துருங்க. வாக்கை கொடுத்தவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பார்த்து ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். இதோ பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொன்னீர். ஆமென் ஆண்டவரே. இதோ எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று பார். ஆமென் ஆண்டவரே. நீர் எல்லோருடைய வாழ்க்கையில் நீர் இருக்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்த நீர் உங்களுடைய வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். ஆமென் தகப்பனே. உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி கதறிக்கொண்டு விசுவாசத்தோடு காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க. உடைய வார்த்தைக்கு அவர்கள் காத்திருக்க, சோர்ந்து போகாமல் காத்திருக்க அவர்களுக்கு கிருபை செய்யுங்க. என் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து விசுவாசித்திருக்க நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆளுக்களை ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் உங்களுடைய வெளிச்சம் போகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் போகட்டும். உங்களுடைய செயல் அங்கே கிரியை செய்யப்படுவதாக ஆண்டவரை. நீர் இடைப்படும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் எல்லா சூழ்நிலையும் மாற்றிப்படும். காரியம் மாறுதலாய் முடியும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை கர்த்தா உமக்கு ஒருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.